வெல்கம் டு மஹில் ஸ்பீக்ஸ். மரக்கடவுள் கதை பகுதி 1. சானேஸ்வரி தனது குடத்தை வேகவதி ஆற்றினுள் மூழ்கடிக்க பார்த்தாள். கோபமாக பாய்ந்து கொண்டிருந்த அந்த ஆறு அவள் கையில் இருந்த குடத்தினை தட்டிப்பறிக்க முயன்று கொண்டிருந்தது. குடத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு கை போதாது என்பதை உணர்ந்த சானேஸ்வரி தனது மற்றொரு கையாலும் குடத்தை பற்றி ஆற்றில் இருந்து வெளியே இழுத்தாள். வெண்ணிற தெய்வம் சரஸ்வதியின் அம்சம் என்பதால் பளிங்கு வெண்மையினை வாரி கொட்டி கொண்டு பெருகி ஓடியது வேகவதி ஆறு. தனது உக்ரம் இன்னும் தனியவில்லை என்பது போல மிகவும் ஆவேசத்துடனும் வேகத்துடனும் காணப்பட்டாள் வேகவதி. குடத்தை எடுத்து இடையனில் வைத்து கொண்டு திரும்பிய போதுதான் சற்று தொலைவில் நகரத் தலைவர் மாளிகையின் காவலாளி ஒருவன் வேகவதி ஆற்றங்கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அவளது தேகம் சில்லிட்டு போனது. இந்த பக்கமாக வருகிறார் என்றால் தங்களது குடிலை நோக்கித்தான் அவர் வந்து கொண்டு இருக்கக்கூடும். இல்லை, ஒருவேளை ஆற்றில் நீரட வந்திருப்பாரோ? நடையில் சற்று வேகத்தை அதிகரித்து ஆற்றங்கரைக்கு அப்பால் சற்று தொலைவில் ஒரு மாமரத்தடியில் இருந்த தங்களது குடிலை நோக்கி நடந்தாள் சானேஸ்வரி. திருமகள் கால் பதிக்காத அந்த குடிலினில் கலைமகள் கலைநடம் புரிந்து கொண்டிருந்தாள். வெறும் மூங்கில்களாலும் ஓலைகளாலும் வெய்யப்பட்ட மிகச் சாதாரண குடில்தான். ஆனால் அப்பகுதியின் இயற்கை அழகை பங்கம் செய்து விடாமல் எச்சரிக்கையுடன் அமைக்கப்பட்டிருந்தது அந்த குடில். குடிலின் வாயிலில் இருபுறமும் திண்ணைகள் இருந்தன. அந்த திண்ணையில் உட்கார்ந்து கொண்டால் குடிலின் இடப்புறமாக அத்திகிரி என்கிற ஆனைமலை கோவில் குன்றும் தெரியும். பிரம்மனே அந்த பகுதியில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என அங்கிருப்பவர்கள் கூறுவது வழக்கம். தன்னுள் எண்ணற்ற சக்தியினை கொண்டிருந்த தேவராஜ மூர்த்தமே உடும்பர அத்திமரத்தால் ஆனதுதான். அந்த குடிலின் வலப்புறத்தில் அடர்ந்த பூவரச அத்திமரக்காடுகள் பறந்து விரிந்து இருக்கும். வடமொழியில் அந்த பகுதிக்கு காஞ்சி என்று பெயர். அந்த அத்திமர வனத்தில் இருந்து வீசும் காற்று இவர்களது குடிலை அரவணைத்து அதை சொர்க்கபுரியாக மாற்றிக்கொண்டிருந்தது. அந்த பசுமையான அத்திமரக் காட்டில் இருந்து வெண்மையாக வெளிப்பட்டு ஆரவாரத்துடன் வேகவதி ஆறு குடிலுக்கு அப்பால் எதிரே பாய்ந்து கொண்டிருக்கும். குடிலின் திண்ணையில் அத்திமரங்கள் சாமரம் வீச வேகவதியின் ஓட்டம் இசையாக ஒலிக்க தம்பதிகள் அத்திகிரி கோவிலின் பெருமைகளை பேசியபடி அமர்ந்திருப்பார்கள். மலை, வனம், ஆறு என்று இயற்கை எண்ணெயின் ஆபரணங்கள் அந்த குடிலை அழகுபடுத்திவிட பிறகு அந்த வீட்டு எஜமானி சானேஸ்வரிக்கு ஆபரணங்கள் இல்லாவிட்டால் தான் என்ன? காவலன் தங்கள் குடிலை நோக்கி தான் வருகிறான் என்பதை ஊர்ஜிகப்படுத்தி கொண்டு நடையில் இன்னும் சற்று வேகத்தை கூட்டி குடிலை நோக்கி நடந்தாள் சானேஸ்வரி. அரசமரம் ஒன்றின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பரப்பப்பட்டிருந்த தர்பைப்பாயில் காஞ்சனகுப்தர் அமர்ந்திருக்க மாணவர்கள் கீழே அமர்ந்து அவர் கூறும் பாடங்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். மனித தேகத்தின் நாடி சக்கரங்களை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார் அவர். அந்த சக்கரங்களை எழுச்சி கொள்ள வைப்பதற்கும் முடக்கி போடுவதற்கும் உரிய மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் அங்கே ஓட்டமும் நடையுமாக வந்த சானேஸ்வரிக்கு பகிர் என்றது. காவலாளி வரும்போதா இந்த பாடத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார் இவர் என அவள் திடுக்கிட்டாள். கவலையுடன் மாணவர்களில் ஒருவனாக அமர்ந்து உன்னிப்பாக பாடங்களை கவனித்துக் கொண்டிருந்த தனது மகன் விஷ்ணுகுப்தனை பார்த்தாள். எச்சரிக்கை சுவாமி, ஊர்த்தலைவரின் காவலன் நம் குடிலை நோக்கித்தான் வருகிறான். அத்தியூர் பாடங்கள் தற்போது அவசியம் இல்லை. சானேஸ்வரி கூறிய பின்புதான் தன் வசம் இழந்து பாடத்தை நடத்தி கொண்டிருந்த காஞ்சனகுப்தர் தன்னை நோக்கி வரும் காவலனை பார்த்தார். தொண்டை நாட்டின் ஒரு பகுதியாக தற்போதுதான் அத்தியூர் இணைக்கப்பட்டிருந்தது. வேலமுகத்தை தலைநகராக கொண்ட தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த புலிவேமு அப்படிங்கிற மன்னன் தான் அங்கு ஆண்டு வந்திருந்தார். தனது குடும்பத்தை சேர்ந்த பரப்பசுவாமி அத்தியூர் தலைவனாக நியமித்திருந்ததான் புலிவேமு. அவரும் ஊர் தலைவராக பதவியேற்று அத்திகிரி கோவில் அருகே தனக்கு பெரிய மாளிகை ஒன்றை கட்டியிருந்தார். மன்னர் புலிவேமு அத்திகிரி வந்தால் அவர் தங்குவதற்கு என்று சகல வசதிகளுடன் அந்த பெரிய மாளிகையை நிர்மாணித்து இருந்தார் பரப்பசுவாமி. ஊருக்கு புதியவரான பரப்பசுவாமி காஞ்சனகுப்தரை பற்றி அறிந்திருந்தார். அத்திகிரி வரதனின் ஆலய பொறுப்பாளராகவும் வேத ஆகமங்களை அறிந்தவராகவும் அத்தியூர் வேகவதி ஆற்றின் கரையில் குருகுலம் நடத்துபவராகவும் அவரை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை கேட்ட பரப்பு சுவாமி அந்த ஊரை பற்றிய விவரங்களை கேட்டுக்கொள்ள காஞ்சனகுப்தர் தான் சரியான ஆள் என முடிவு செய்திருந்தார். ஒந்தத் பிரம்மா, ஒந்தத் வாயு. திடீரென்று காஞ்சனகுப்தர் பாடத்தை மாற்ற
மாணவர்கள் அவர் கூறுவதை பின்தொடர துவங்கினர். மிகவும் புத்தி கூர்மை வாய்ந்த விஷ்ணுகுப்தன் மட்டும் தந்தை பாடத்தை மாற்றுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தான். தங்கள் குடிலை நோக்கி நடந்து வரும் காவலனை வியப்புடன் பார்த்தான். குருவுக்கு வந்தனங்கள். என்ன விஷயம் காவலரே? தான் குடத்தில் கொண்டு வந்திருந்த நீரை மண்கலயத்தில் வார்த்த சாணேஸ்வரி அடுப்பின் மீது அந்த கலயத்தை ஏற்றி தயாராக பறித்து வைத்திருந்த கீரையை சுத்தம் செய்து தன் வெண்டை விரல்களால் ஆய்ந்தபடி காவலன் கூறுவதை கவனித்தாள். குருவே, இன்னும் சற்று நேரத்தில் ஊர் தலைவரும் அவரது தேவியாரும் உமது குருகுலத்தை நாடி வரப்போகின்றனர். இந்த தகவலை தங்களிடம் தெரிவிக்கச் சொன்னவர். பணிவுடன் கூறிவிட்டு வந்த வழியே நடந்தான் காவலன். சாணேஸ்வரி கலவரத்துடன் கணவனின் முகத்தை காண அவர் பயப்படாதே என்கிற பதில் பார்வையை அவள் பக்கமாக வீசினார். இருந்தாலும் அவருடைய முகத்திலும் கவலை ரேகைகள் தென்படுவதை விஷ்ணுகுப்தன் கவனித்தான். காவலன் வந்ததுமே பாடத்தை மாற்றிய தந்தையை கூர்ந்து கவனித்த விஷ்ணு தாயின் கலவரம் படிந்த முகத்தையும் தந்தையின் கவலை தோய்ந்த முகத்தையும் கண்ட மாத்திரத்திலேயே அவர்களிடம் ஏதோ ரகசியம் உள்ளது, அது அத்தையூரை புதிதாக கைப்பற்றிய வேமுல மன்னன் புலிவேமுவுக்கும் பரப்பசுவாமிக்கும் தெரியக்கூடாது என பெற்றோர் எச்சரிக்கையுடன் செயல்படுவதை உணர்ந்தான். பிரபஞ்சத்தில் ரகசியங்களுக்கா பஞ்சம்? எல்லாம் அறிந்தவர்கள் யார்? பிறந்தது முதலாக தனது முதுகினையே காணுவதில்லையே, ஆனால் தாங்கள் எல்லாம் அறிந்துவிட்டோம் என்கிற இருமாப்பு மட்டும் எப்படியோ மனிதர்களுக்கு வந்துவிடுகிறது. கால ஓட்டத்திற்கு ஏற்ப பிரபஞ்சமும் சுழல்கிறது. அந்த பிரபஞ்சத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப இந்த உலகமும் சுழல்கிறது. உலகத்தின் சுழற்சிக்கு ஏற்ப மனித நாடி சக்கரங்களும் சுற்றுகின்றன என்பதை அண்மையில்தான் அறிந்திருந்தான் சிறுவன் விஷ்ணுகுப்தன். இயற்கையிலேயே நுண்ணறிவு படைத்திருந்தான் விஷ்ணு. தனிமையில் இருக்கும்போது தன்னை பல்வேறு மாதிரியாக கற்பனை செய்து கொண்டு இம்மாதிரி இருந்தால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை தீட்டுவான். அரசனாக, மந்திரியாக, குருவாக, ஆலய அர்ச்சகனாக, ஒரு சிற்பியாக, நந்தவரக்காரனாக, போர் தளபதியாக, ஒரு பெண்ணாக, கல்வனாக, ஏன் ஒரு மிருகமாக கூட தன்னை கற்பனை செய்து பார்த்து அந்த கற்பனைகளுக்கு உரிய தன்மைகளை வளர்த்து வந்திருக்கிறான் விஷ்ணுகுப்தன். தந்தையை நாடி ஊர் தலைவர் வளர்ப்போகிறார். ஏன், எதற்காக? விஷ்ணுகுப்தனின் சிந்தனை போர்க்கள வாளை போன்று வேகமாக சுழன்றது. கொதிக்கத் துவங்கிய நீரில் கீரையை சேர்த்த சாணேஸ்வரி கணவனை நோக்க அவர் ஹாயே நவாசா என துவங்க மாணக்கர்கள் மங்கள ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு கலைந்து சென்றனர். காஞ்சனகுப்தர் அரசமர மேடையில் இருந்து விலகி தமது குடிலினுள் நுழைய அவர் பின்பாக நடந்த சாணேஸ்வரி ஒரு குவளையில் பாலை வார்த்து அவரிடம் நீட்டினாள். அவர் அருந்தி முடிக்கும் வரை அமைதி காத்த சாணேஸ்வரி மெல்லிய குரலில் கூறினாள், அத்திமலை ரகசியத்தை உரைக்கும் அதர்பண சாகையை மறந்துவிடாதீர்கள் சுவாமி. அத்தியூரை புலிவேமு மன்னர் கைப்பற்றியது எதற்காக? அத்தியூர் வெறும் வனப்பகுதி. இங்கே அத்திகிரி ஜெயராஜனின் ஆலயத்தை தவிர வேறு என்ன உள்ளது? இதை அறிந்தும் புலிவேமுனம் ஊரை கைப்பற்றி இருக்கிறார் என்றால் அத்திமலை ரகசியத்தை யாரோ அவரிடம் சொல்லி இருக்கக்கூடும். எனவே நமது அத்திமலையை கைப்பற்றி இருக்கிறார்களே என ஐயமாக இருக்கிறது. கேட்டதை கொடுப்பவன் நம் அத்திமலை தேவன். பெய்யட்டும் என்றால் மழையை பெய்ய வைக்கிறான். சுபிக்ஷத்தையும் வளத்தையும் அவன் அனைவருக்கும் தருகிறான். நாடாளும் மன்னர்கள் கையில் அவனை சிக்க வைக்கக்கூடாது. சாணேஸ்வரியின் குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. காஞ்சனகுப்தர் மனைவியை பெருமையுடன் பார்த்தார். மனைவி அமைவதில் கூட அத்திமலை தேவன் இவருக்கு எந்தவித குறையும் வைத்திருக்கவில்லை. இவர் இல்லாத போது மாணாக்கர்களுக்கு பாடங்கள் போதிக்கும் திறமை கொண்டிருப்பவள். ஆடை ஆபரணங்கள் அவரை ஒருபோதும் ஈர்த்ததில்லை. மிக அழகாக பாடுபவர், கனிவுடன் பேசுபவர். ஈஸ்வரி, நீ கவலைப்படாதே. அத்திமலை ரகசியங்கள் என்னால் மட்டுமல்ல, அதை அறிந்து கொண்ட எவராலுமே அதை வெளியிட முடியாது. அவனது ரகசியங்களை அவனே காத்துக்கொள்வான். அதனை வெளியிட முயல்பவர்களை அவனே தண்டிக்கவும் செய்வான். காஞ்சனர் கூறினார், உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இருப்பினும் எச்சரிக்க வேண்டியது ஒரு மனைவியின் கடமை. மனைவி கணவனுக்கு எச்சரிக்கைகள் கூறுவது அவர் மீது உள்ள வாஞ்சையால் மட்டுமே தவிர அவருக்கு சிந்திக்கும் தன்மை இல்லை என்பதால் அல்ல. சாணேஸ்வரியின் கூறியபடி குடிலை விட்டு நீங்கி வெளியே வந்து அடுப்பினில் கொடுத்து கொண்டிருந்த கீரை கலையத்தை நோக்கி நடந்தாள். தம்பதியரின் உரையாடலை செவிமடித்தபடி மூங்கில் குடிலின் மாடத்தருகே நின்று கொண்டிருந்த விஷ்ணுகுப்தன் யோசனையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான்.
தாய் தந்தையின் உரையாடலை கேட்டதும் அவனுள் ஆர்வம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அந்த இரகசியத்தை தாய் மூலமாகவோ தந்தை மூலமாகவோ அறிந்து கொள்ள வேணும் என்கிற துடிப்பு அதிகரித்தது. தொலைவில் கேட்ட டமார ஒளி ஊர்த்தலைவர் பரப்பு சுவாமி வருவதை உணர்த்த காஞ்சனரும் சாணேஸ்வரியும் அவர்களை வரவேற்க தயாரானார்கள். சிவிகை ஒன்றை சுமந்தபடி இருவர் வர அதிலிருந்து ஒரு பெண்ணும் விஷ்ணுகுப்தன் வயதில் ஒரு சிறுவனும் இறங்கினார்கள். பின்பு வந்த புறவியில் இருந்து இறங்கினார் பரப்பு சுவாமி. ஊர்த்தலைவருக்கு வந்தனங்கள். உங்கள் திருவடிகள் எனது குடலில் பதிவதற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். வழக்கமாக அலங்கார சொற்களை பிரயோகப்படுத்தாதவர்கள்தான் காஞ்சனகுப்தர். ஆனால் புதிய ஊர்த்தலைவரை துவக்கத்திலேயே விரோதித்து கொள்ள வேண்டாமை என்கிற எண்ணத்தில் இம்மாதிரியான அலங்கார சொற்களுடன் பரப்பு சுவாமியை வரவேற்றார். வந்தனங்கள் குருவே. இவள் என்னுடைய மனைவி சுபர்ணா. இவன் என் மகன் சசாங்கவர்மன். மன்னர் புலிவேமுவின் சிற்றன்னை மகன் நான். தங்களை பற்றி நிறைய அறிந்திருக்கிறேன். என் மகன் சசாங்கனை தங்கள் குருகுலத்தில் சேர்ப்பிக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம். தங்களது பிரம்மாண்ட மாளிகையின் வசதிகளை கடந்து 10 தினங்களாக அனுபவித்து வந்த சுபர்ணா அந்த எளிமையான குடிலையும் அதில் வசித்தவர்களையும் அருவருப்புடன் நோக்கினாள். என் மகனுக்கு கல்வி போதிக்கும் அருகதை இவர்களுக்கு உள்ளதா என்பது போன்று கணவனை பார்த்தாள். தன்னை நோக்கி நட்புடன் சிரித்த சாணேஸ்வரியை கண்டுகொள்ளாமல் அப்பால் பார்வையை திருப்பினாள். இதையும் கவனித்தபடி சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தார் விஷ்ணுகுப்தன். நிச்சயமாக தலைவரே, இங்குள்ள மாணாக்கர்களுடன் தங்கி இந்த இயற்கை சூழலில் கல்வி பயின்றால் உமது மகன் பெரிய பண்டிதனாக விளங்குவான். காஞ்சனர் சொல்ல படீரென்று வெடித்தாள் சுபர்ணா. கல்வி பயில இங்கே தங்குவானேன்? தாங்கள் எங்கள் மாளிகைக்கு வந்து போதிக்கலாமே. அது வழக்கமல்ல. குருகுல கல்வி பயில்வதுதான் குழந்தைக்கு நல்லது. தனியாக போதிக்கப்பட்டால் அனைத்திலும் தனி கவனம் தந்தால்தான் முன்னேறுவான். சாணேஸ்வரி கூற விட்டென்று அவளை எரித்து விடுபவளை போன்று நோக்கினாள் சுபர்ணா. சரி, பிரச்சனையில்லை. அன்றாடம் என் மகனை சிவிகையில் குருகுலத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் பரப்பு சுவாமி. தன் மகனை நோக்கி தலையசைத்தார் ஊர்த்தலைவர். சசாங்கா, குருவிடம் ஆசி பெற்றுக்கொள். அவர் கூறும் பாடங்களை நன்றாக கேட்டு அறிந்து கொள் என்றதும் சசாங்கவர்மன் காஞ்சனகுப்தரை அடிபணிந்தான். நாளை நல்ல முகூர்த்த நாள்தான். நாளை முதல் உங்கள் மகனை குருகுலம் அனுப்புங்கள். காஞ்சனர் சொல்ல தலையசைத்த ஊர்த்தலைவர் தனது மாளிகைக்கு புறப்பட்டார். சற்று தொலைவு சென்ற பரப்பு சுவாமி திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தவராக மீண்டும் காஞ்சனகுப்தரை நோக்கி வந்தார். இன்னும் ஒரு விஷயம் சுவாமி. வேலமுல மன்னர் புலிவேமுனம் அத்தையூருக்கு விஜயம் செய்ய உள்ளார். நீர்தானே ஆலயத்தின் பொறுப்பாளர். மன்னருக்கு கோவிலின் மகத்துவத்தை பற்றி கூறி தலபுராணத்தையும் விவரித்து தரிசனம் செய்து வையுங்கள். பரப்பு சுவாமி கீழ்கண்களால் காஞ்சனரை பார்த்தார். உத்தரவு தலைவரே, அப்படியே செய்கிறேன் என காஞ்சனர் கூறினார். திடீரென அவரது செவிப்பக்கமாக குனிந்த பரப்பு சுவாமி அவர் காதில் கிசுகிசுத்தார். அப்படியே. அத்திமலை கோவிலில் ஏதோ ரகசியம் உள்ளதாமே. எங்களது பணிப்பெண் ஐராவதி கூறினாள். அந்த ரகசியம் என்ன என்பது குறித்தும் மன்னரிடம் தெரிவியுங்கள். கட்டளையாக ஒலித்தது பரப்பு சுவாமியின் குரல். காஞ்சனகுப்தரின் முகபாவத்தை கொண்டே ஊர்த்தலைவர் தன் கணவனின் செவியில் கிசுகிசுத்த விஷயத்தை யூகித்து விட்டால் சாணேஸ்வரி. புலி வருகிறது என்று இவள் கணவனை எச்சரித்து கொண்டிருக்க புலிவேமு வடிவில் உண்மையாகவே வந்துவிட்டது போலும். அன்று இரவு காஞ்சனரும் சாணேஸ்வரியும் குழலின் உள்ளே படுத்து கொண்டிருந்தனர். திண்ணையில் கிடந்த விஷ்ணுகுப்தன் உறக்கம் வராமல் இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தான். பெற்றோரிடம் ஏதோ ரகசியம் உள்ளது. அதனை அத்திமலை ரகசியம் என்கிறார்கள். அந்த ரகசியத்தை வேமுல மன்னனிடம் சொல்லாமல் எப்படி தவிர்ப்பது என குழம்பி தவிக்கின்றனர் பெற்றோர். கிசுகிசு என்று தன் தாய் சாணேஸ்வரியின் குரல் மிக மிருதுவாக கேட்க சற்றென்று எழுந்து அமர்ந்தான் விஷ்ணுகுப்தன். தாய் தந்தை உறங்காமல் மன்னனை எப்படி சமாளிப்பது என ஆலோசித்து கொண்டிருக்கின்றனரே. என்னவோ தம்பதியின் இரவு நேர பேச்சை ஒட்டு கேட்பது அநாகரீகம் என்றாலும் எதிர்காலத்தில் பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி சாணக்கிய நீதியை ஏற்றப்போகும் விஷ்ணுகுப்தனுக்கு தாய் தந்தை பகிர்ந்து கொள்ளும் ரகசியத்தை கேட்க ஆவல் இருக்காதா என்ன? சற்றென்று எதிர்திண்ணைக்கு தாவி தவழ்ந்து சென்று மூங்கிலால் அமைந்திருந்த சாளரத்தில் செவியை பதித்து பெற்றோரின் பேச்சை கவனிக்கத் தொடங்கினான். என்ன செய்ய போகிறீர்கள் சுவாமி? வேமுல மன்னன் மூர்கன் என சொல்கிறார்களே. தனது ராஜகுருவையே கல்வன் என பழி சுமத்தி சிறையில் தள்ளியிருக்கிறான். உங்கள் பாண்டியத்தையா அவன் மதிக்கப் போகிறான்?
உங்களை சிறையில் தள்ளியோ சித்திரவதை செய்தோ ரகசியத்தை கூறும்படி வற்புறுத்தினால் உங்களால் ரகசியத்தை கூறாமல் இருக்க முடியுமா? சாணேஸ்வரி கேட்டாள். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஈஸ்வரி. என்னால் அத்திமலை ரகசியம் வெளிவந்தது என்கிற குற்றச்சாட்டுக்கு நான் ஆளாகக்கூடாது. காஞ்சனரின் குரலில் கவலை துணித்தது. நாமெல்லாம் இன்னும் சில வருடங்களில் காணாமல் போக இருப்பவர்கள். ஆனால் அத்தியூரான் காலம் காலமாக இருக்கப் போகிறான். அவன் அருள் அனைவருக்கும் உரியது. சிலரின் தனிப்பட்ட விருப்பங்களுக்காக அவனை தங்கள் வசப்படுத்த அரசியல் அதிகாரம் நீக்கக்கூடாது. சாணேஸ்வரி கூறினாள். நீ சொல்லுவது உத்தமமான வார்த்தை. ஆனால் அரசியல், அதிகாரம், ஆளுமை, போர், வீரம் போன்ற சொற்கள் எல்லாம் நம்மை போன்ற ஊஞ்சுருத்திகள் வாழ்வில் ஏது ஈஸ்வரி? பிக்ஷை எடுத்து வந்த தானியம் வனங்கள் நமக்கு அளிக்கும் மூலிகை கீரைகளும் கனிகளும் மற்றும் அதோ ஓடுகிறதே அந்த வேகவதியின் நீர் கிடைத்தாலே போதும். எப்பாடுபட்டாவது இந்த அத்திமலை ரகசியத்தை காப்பாற்ற அதிகார வர்க்கத்துடன் போராட வேண்டும். காஞ்சனகுப்தரின் வேதனை ததும்பிய குரல் மூங்கில் சாளரம் வழியாக வெளியே அவர்கள் உரையாடலை செவிமடுத்து கிடந்த விஷ்ணுகுப்தனின் சிந்தையிலும் வந்து விழுந்தது. தந்தையின் ஆதங்கம் அவனது மனதில் பெரும் புயலை வீசச் செய்தது. பிராமணர்கள் பொருட்களின் மீது பற்று வைத்தல் கூடாது, பொருள் சேர்க்கக்கூடாது, அன்றாடம் வயிறு வளர்க்க பிக்ஷை செய்து அதில் கிடைக்கும் தானியத்தை மட்டுமே சமைத்து உண்ண வேண்டும், நாளைக்காக சேமித்தல் கூடாது. மோட்ச சாம்ராஜ்யம் ஒன்றை மட்டுமே நாடும் மனிதர்களுக்கு ஈட்டிய பொருள் மண்ணுலகத்தின் மீது பிணைப்பை ஏற்படுத்தும் என்பதால் தானே மோட்சத்தை நாடி பொருள் ஈட்டாமல் இருக்கிறார் இவனது தந்தை. அவரது கல்வி அறிவை கொண்டு அவரால் பொருள் ஈட்ட முடியாதா என்ன? தொடர்ந்து பெற்றோரின் பேச்சை கவனித்தான் விஷ்ணுகுப்தன். சாணேஸ்வரி கணவனை சமாதானம் செய்தால் புலம்பாமல் அத்திமலை ரகசியத்தை எப்படி காப்பாற்றுவது என யோசியுங்கள். அத்தியூரான் ஏதாவது நல்ல வழியை காட்டுவான். எதனை மன்னரிடம் கூறலாம், எதனை கூறக்கூடாது என தீர்மானியுங்கள் சுவாமி, சாணேஸ்வரி கூறினாள். பெருமூச்செடுத்தார். பாயில் தனது உடலை கிடத்தினார் காஞ்சனர். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். காஞ்சனகுப்தர் கூரையை பார்த்தபடி கூறினார். எதை பற்றி கூறினாலும் 13ஆம் தாரகை சாங்கியத்தை பற்றி மட்டும் மூச்சு விட்டு விடாதீர்கள். அத்தியூரானின் பாதுகாப்பே அதில்தான் அடங்கியிருக்கிறது. சாணேஸ்வரி கூறியதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் காஞ்சனகுப்தர். ஈஸ்வரி, இன்றைய நாள் என்ன என்பதை கவனித்தாயா? திகைப்புடன் வினவினார் காஞ்சனர். கவனித்ததால்தான் தங்களை எச்சரித்தேன், சாணேஸ்வரி கூறினாள். உறங்கச் செல் ஈஸ்வரி. நாளை காலை ஊர்த்தலைவர் மகன் வேறு கல்வி பயில வருவான். காஞ்சனகுப்தர் மீண்டும் கட்டையை கிடைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். கூடிய விரைவில் அவன் முன்பாகவும் நீங்களோ விஷ்ணுவோ அத்தையூர் பெருமைகளை பேசாதீர்கள். அவன் தந்தையிடம் எதையாவது கூறிவிடப் போகிறான். சாணேஸ்வரி தலையை மணப்பலகையில் கிடைத்தபடி கண்களை மூடி அப்படியே உறங்கி போனாள். தந்தை விடும் குரட்டை ஒலி கேட்க துவங்க விஷ்ணுகுப்தனுக்கு உறங்க பிடிக்கவில்லை. பெற்றோரின் உரையாடல் அவனது உறக்கத்தை அறவே நீங்கிவிட்டது. அத்திமலை ரகசியம் என்னவாக இருக்கக்கூடும்? புலிதேமு மன்னனின் காதில் ரகசியம் விழுந்தால் என்ன வகை அனர்த்தங்கள் நிகழும்? 13வது தாரகை சாங்கியம் என்றாலே அம்மா, அது என்ன சாங்கியம்? இறுதியாக இன்றைய நாள் என்ன என்பதை கவனித்தாயா என்று தந்தை கேட்க, கவனித்ததால்தான் எச்சரித்தேன் என்று தாய் பதில் அளித்தாளே. இன்றைய நாளுக்கு என்ன சிறப்பு? விஷ்ணுகுப்தன் யோசித்தான். அன்று ரவிவாரம் என்கிற ஞாயிற்றுக்கிழமை. வேறு என்ன விசேஷம் அன்று? திதியை யோசித்தான். மறுநாள் பௌர்ணமி என்பதால் அன்று சுக்லபக்ஷ சதுர்த்தசி. என்ன நட்சத்திரம் அன்று? அஸ்தமல்லவா? அன்றைய தினத்தில் வேறு என்ன விசேஷம்? அன்றைய நாளை கவனித்தாயா என கேட்கும்படியாக என்ன சிறப்பு? வெகு நேரம் யோசித்துக் கொண்டிருந்த விஷ்ணுகுப்தனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. யோசித்தபடியே வேகவதி ஆற்றினை நோக்கி நடந்தான். என் வேகத்தை யாரால் ஜெயிக்க முடியும் என்ற கர்வத்துடன் வேகவதி ஓட, உன் வேகத்தை எனது எண்ண ஓட்டம் வெற்றி கொள்ளும் என கூறுவது போன்று நதிக்கரையில் நின்று கொண்டிருந்த விஷ்ணுகுப்தன் ஆற்றினையே வெறித்து பார்த்தபடி தனது பெற்றோரின் உரையாடலை அசைபோட்டு கொண்டிருந்தான். பின்னிரவு நேரத்தில் அம்மாதிரி நதிக்கரையில் நிற்பதற்கு ஒரு சிறுவனுக்கு எவ்வளவு துணிவு இருந்திருக்க வேண்டும்? இருளில் அத்திமரக்காடு ஒரு கரிய அரக்கையைப் போல காணப்பட்டது. இருளிலிருந்து வெண்மையாக அந்த அரக்கியை துரத்தி நாக்கி போன்று வெளிவந்து சீறி பாய்ந்து கொண்டிருந்தது வேகவதி ஆறு. பகல் நேரங்களிலேயே ஆள் அரவமற்ற அந்த பகுதியில் இரவை பற்றி சொல்லவும் வேண்டுமா? உலகத்திலேயே தான் ஒருவன்தான் இருப்பது போன்ற எண்ணம் விஷ்ணுகுப்தனுக்கு ஏற்பட்டது. திரும்பி தனது குடிலினை பார்த்தான்.
குடில் இருக்கும் இடம் தெரியாமல் இருள் கப்பி கிடந்தது. மீண்டும் ஆற்றை நோக்கினான். அப்போது ஒரு வெண்மையான ஒளிக்கீற்று அந்த இருள் படர்ந்திருந்த அத்திமரக் காட்டின் மீது பரவி மரங்களின் பசுமையை பறைசாற்றியபடி சுழன்று கிழக்கு வானில் பயணித்தது. ஒரு கணம் விதிர்வித்து போய் அத்திவனத்தையே வெறித்தான். கானகத்திலிருந்து அந்த ஒளிக்கீற்றை புறப்பட்டதா என்ன? மீண்டும் அந்த ஒளிக்கீற்றை ஆற்று நீரில் பிரதிபலித்து கிழக்கு வானில் பாய திடுக்கிட்டு திரும்பினான் விஷ்ணுகுப்தன். அத்திகிரி என்கிற தேவராஜன் எழுந்தருளியிருந்த கஜ மலையில் இருந்துதான் அந்த ஒளி சுழன்று கொண்டிருந்தது. விஷ்ணுகுப்தன் உறைந்து போய் நின்றிருந்தான். ஒருவேளை அன்று அவனது பெற்றோர்கள் குறிப்பிட்ட அந்த அத்திமலை ரகசியத்திற்கும் இந்த ஒளிக்கும் தொடர்பு இருக்கக்கூடுமோ? உடனேயே விஷ்ணுகுப்தனுக்கு ஒரு விஷயம் உரைத்தது. அன்று ஹஸ்த நட்சத்திரம் அல்லவா? அத்திமலை தேவனின் நட்சத்திரமும் ஹஸ்தம்தானே. அத்தியூரான் அத்தன் அல்லவா? சற்றென்று அவனது சிந்தையிலும் பளிரென்று ஒளி தோன்றியது. அவனது தாய் குறிப்பிட்ட 13ஆம் தாரகை சாங்கியம் என்ன என்பது இப்போது புரிந்துவிட்டது. 27 நட்சத்திரங்களில் 13வது நட்சத்திரம் ஹஸ்தம்தானே. நட்சத்திரத்தை தாரகை என்றுதானே குறிப்பிடுவார்கள். அத்திமலை ரகசியம் என்ன என்பதை விரைவில் அறிந்து விடுவோம் என்கிற நம்பிக்கையுடன் விஷ்ணுகுப்தன் தனது குடிலை நோக்கி திரும்பி நடந்தான். அவனது கண்கள் அத்திமலையையே நோட்டம் விட்டு கொண்டிருந்தன. ஆனால் அதற்கு பின் அத்திமலையில் இருந்து அந்த ஒளி தோன்றவில்லை. அந்த அத்திமலை ரகசியம்தான் தன்னை பரதகண்டத்திலேயே ஒரு பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்ல போகிறது என்பதை அறியாமல் தனது குடலின் திண்ணையில் முடங்கினான் விஷ்ணுகுப்தன். இன்று இருப்பது எல்லாம் நாளை இருக்காது என்கிற தத்துவத்தை உணர்த்தியவாறு பெருகி கொண்டிருந்தது வேகவதி ஆறு. ஆம், அன்று பெருங்கி பாய்ந்த வேகவதி ஆறு இன்று எங்கே இருக்கிறது? உங்கள் யார் கதை பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த கதையில் நம்ம பயணிக்கலாம். பாய். பிடிக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து